உயர் அலைக்கோட்டில் இருந்து 500 மீட்டர் வரையிலான கடற்கரை நிலமும் அலை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்ட சிற்றோடைகள், முகத்வாரங்கள், காயல் மற்றும் ஆறுகளின் கரையோரங்களில் 100 மீட்டர் நீளமுள்ள நிலமும் கடலோர ஒழுங்குமுறை மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த மண்டலத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்டடங்கள் கட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது. கடலோர சுற்றுச்சூழலையும் மீனவர்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. ஆனால் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த விதிகள் எல்லாம் காற்றில் பறக்கவிடப்பட்டு ஆக்கிரமிப்புகள் ஆக்டோபஸ் கரங்களாக நீண்டுள்ளன. கிழக்கு கடற்கரை சாலையில் அக்கரை, பனையூர், உத்தண்டி என நீள்கிறது ஆக்கிரமிப்பு பட்டியல். சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட சிஎம்டிஏ பகுதியிலேயே பல்வேறு பண்ணை வீடுகள், ரெசார்ட்டுகள், கேளிக்கை விடுதிகள், உணவகங்கள் என கடல் அலை வீசும் பகுதிக்கு மிக அருகிலேயே அத்துமீறல் அரங்கேறியுள்ளன. இவங்க முழுக்க விதி மீறலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முற்றிலும் மாறாக இங்கே எந்த இடத்துலையும் அங்கீகரிக்கப்பட்ட அரசோட கட்டிடங்களோ அரசோட சாலைகளோ இல்லை. முழுக்க கடற்கரையை இன்றைக்கி கபலீகரம் பண்ணக்கூடிய வகையில் தனியார்கள் ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. இது பேரில் ரொம்ப கராராக நடவடிக்கை எடுக்கணும். 100 மீட்டர் அளவாவது இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அலையிலேருந்து 10 மீட்டருக்குள்ளேயே இன்றைக்கி பல்வேறு விதமான ஆக்குப்பேடு உள்ளே வந்திருக்காங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இது உயர்மட்ட அலையிலேருந்து 10 மீட்டர் கூட இல்லை. ஆனால் உயர்மட்ட அலைக்குள்ளே இருக்கிற இடத்துலையே ஒருத்தர் காம்பவுண்ட் போட்டு இந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்காரு. நில மாபியாக கடற்கரை ஓரத்தை இன்றைக்கி கொள்ளையடிக்கிறாங்க, அபகரிக்கிறாங்க. கடல் அலை பகுதியிலேயே சுற்றுச்சுவர் அமைத்து ஆக்கிரமிப்புகளை அரங்கேற்றி வருகின்றனர். இதனால் தாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சூறை காற்று வீசும்போது படகுகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டுவர முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கடல் ஆமைகள் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். சோழிங்கநல்லூர் தாசில்தார் அவர் என்ன பண்றாரு, அவரும் ஆர்டிஓவுக்கு ஒரு மனு கொடுக்குறாரு, அறிக்கை கொடுக்குறாரு. அதாவது இதெல்லாம் பொது இடம் தான், இதில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, இது நாங்கள் கேஸ் போட்ட பிறகு வந்திருக்கிற ஆக்கிரமிப்பு. இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தி இதை பொது பயன்பாட்டுக்கு உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மனு கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் கடல் பக்கத்துலேயே இருக்குது. கடல்லேருந்து நீங்கள் 50 மீட்டர் கூட கிடையாது. இங்கே அந்த வாட்டர் கெட்டு போகக்கூடாது, எங்களுக்கு இங்கே பொல்யூஷன் கெட்டு போகக்கூடாது. நியாயமாக இங்கே நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கணும். முக்கியமாக சார், நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறதே மக்களோட ப்ராப்பர்ட்டி மக்களுக்காக தான் இருக்கணும். வேறு தனிப்பட்ட நபர் கூறு போட்டு விற்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இந்த அத்துமீறல் ஆக்கிரமிப்புகளுக்கு அதிகாரிகளே உடந்தை என்பதுதான் மீனவர்களின் குற்றச்சாட்டு. இதனால்தான் ஆக்கிரமிப்பு என பட்டவர்த்தனமாக தெரிந்தும் கூட அதிகாரிகள் பாராமுகத்துடன் இருப்பதாக மீனவர்கள் கூறுகின்றனர். கடலையே கபலீகரம் செய்துள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மீனவர்களும் சமூக ஆர்வலர்களும் குரல் எழுப்புகின்றனர். அவர்களின் குரலுக்கு அதிகாரிகள் இனியாவது செவிசாய்க்க வேண்டுமென்பதே அனைவரது கோரிக்கை. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.